ஏணி வச்ச கட்டாது மானை கட்டவன் வெக்கம் கட்டவன் சூடு சுரன்னு கட்டவன் அவன் தான் சூது பொங்கனவன் இந்த கட்டு கட்டி இருக்கிறேன் தலை குடிஞ்ச காமெடியாக இந்த அடியெல்லாம் அவனுக்கு சேர்ந்தது இந்த கட்டெல்லாம் அவன் கையாலே அழுக்கணும் நானே கட்டி அதுக்காக இந்த கட்டு கட்டிருக்கிறேன் நீ மட்டும் கிடையாது சொல்லு அம்பு குட்டி விட்டாரு அந்த பூ பறிப்பா இப்ப வெகுள்படாத சாதாரண பூஜை நினைச்சுக்கோங்க இந்த பங்கூர் போய் பார்த்தா ஜங்ஷன் கிளாஸ் மாதிரி போய் பிடிச்சிருச்சு அப்படிதான் ஆமா சொல்லுமா நந்தவனத்துல பூ பறிப்பா நான் குதிரை பேச்சுவா எட்டாவது மத சிரிக்குவா கிட்ட போனா மறுக்கிறாரு ரொம்ப நாள பகை பகை அந்த பகையை சிரிக்கணும்னா திருப்பி கட்டுமா திருப்பி கட்டு ஆமா நான் திருப்பி கட்டிடுறேன்னு வச்சுக்க அது என்ன வேலை திருப்பி கட்டணும் வச்சுக்க மிஷின் ஓடி 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 இலை பெடுத்து தண்ணி ஓடி தண்ணி ஓடி அப்ப நான் சேர்த்து வச்சிருக்கேன் எப்படி எட்டி வச்சாலும் குடத்துக்கு ரெண்டு ஏற்றி போடுவேன் யார் தெரியுமா யார் தெரியுமா இன்னைக்கு நம்ம ஆமடியா மாற சங்கத்துக்கு காசு கொடுக்கலனா சங்கத்து தலைவர் ஊட்டான்னு கட்டினா இந்தியம்மா இந்த எனக்கு காவேரி பண்ண போயிருக்கலாம் எங்க போய் சாலை கல்லைய சாணி கொடுத்து அண்ணா கொடுத்து இருக்கமாங்க யார் தெரியுமா ஒரு மூஞ்ச கொஞ்சம் காட்டாளா இருக்கும் விசேஷிக்கு நாமும் போட்டாட்டு இந்த பையன் வந்து 15 நாள ஒரு நாள் ஷூட்டாங்க வேலை பார்க்க போனது பாரு ஒரு புளியாமாத்தோட போகக்கூடாதாங்க பொம்பளைங்க போய் 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 இந்த திக்கு வாங்கி இந்த புதலவாய் நக்கரமான போயிட்ட இவனுக்கு ஒரு மரியாதை யார் தெரியுமா அது பார்த்து போடாத அது வேலை பார்த்து குளிக்க என் மூஞ்சிலே முடியாத போயிரு இன்னோட என் ஹாஸ்பிட்டல் கிடைக்கலையா எங்க கொண்டு போய் அங்க போய் போ போ முடியுமாட்டா போமா அந்த பையன் என்னையா பேசி ஆத்து குழந்தை இப்பதான் வராங்க எந்த பொண்டாட்டி வச்சிருப்பாங்க எந்த பொண்ணு கொட்டி பார்க்க இவங்க அதான் இந்த ஊருக்கே கதை அவன் மனைவி
மாதிரி இஷ்டம் வேணும். ராத்திரி 11 ரூபாய் நான் பெட்ரோல் போறதுனால உன்னை வண்டியில் உட்கார வச்சோம்னு எங்களுக்கெல்லாம் சொல்றியா என்னன்னு கேட்கறான். ஒரு படம் இந்த மாதிரி ஊர்ல எடுத்து கொடுத்துக்கிறான். தேவையா பேசுறிய இந்த துணி செத்துமா இப்போ ஒரு 3வது பாரதம் நாங்க இங்க ஆறுது. இந்த கடையை விட்டு வந்தப்ப இன்னும் சோப்பை பார்த்துருக்காது தண்ணியை பார்த்தாங்க கஷ்டத்தீங்க. இந்த ஊனுக்கிறவங்களுக்கெல்லாம் புளிக்குழம்பாக ஏன்னா எண்ணெய் நஷ்டம் பண்ணிச்சு.